இப்போ இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் வெறும் 4 ரன்கள் தான் தேவை. ஒரு பால்ல 4 ரன் அடிச்சா வின் ஆயிடுவாங்க. ஆனா பார்க்கலாம், பிரேக்குக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிரிக்கெட் ஆரம்பிச்சிருச்சு. இன்னில இருந்து சந்தோஷம் தான். குறைஞ்சது ஒரு டெஸ்ட் மேட்ச் 5 நாளாவது நடக்கும். ஆமா, கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு ரொம்ப பணம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அது இல்லாம ஆட்ல வேற நடிச்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. கிரிக்கெட் மட்டும் நாம விளையாட ஆரம்பிச்சோம்னா நாம பெரிய பாப்புலர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் ஆட் ஃபிலிம்லாம் கூட ஆக்ட் பண்ணலாம். ஆமா ஆமா, நீ நல்லா யோசி. நாம வேற வேற பொருட்களுக்கு ஆட்ல நடிப்போம். அப்புறம் பணத்துல நாம மிதப்போம். நீங்கள் இளமையாகவும் அழகாகவும் மாற வேண்டுமா? உடனடியாக இதை சாப்பிட்டு பாருங்கள். இதை சாப்பிட்டால் அழகும் இளமையும் பெருகும் என்னை போல. ஆமா, நான் கூட இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரேன். இப்ப பாருங்க, நான் புஷ்டியா எவ்வளவு ஹெல்த்தியாவும் இருக்கேன்னு பாருங்க. இதை சாப்பிட்டு பயனடைங்க. அப்புறம் 10 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இப்படி கனவு காட்டுறது ரொம்ப நல்லா தான் இருக்கு. இப்படி ஓவரா உழைச்சி நான் ரொம்ப ஓடாயிட்டேன். இதுக்கு ஒரே வழி, நாம கிரிக்கெட் விளையாடி ஆகணும். ஆமா ஆமா, நம்ம மோட்டோ பத்துலுங்கிற லீக் ஆரம்பிச்சு அதுல கிரிக்கெட் விளையாடலாம். அதுக்கப்புறமா நாம காட்டலாம் இந்த உலகத்திலேயே நாம எவ்வளவு பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ்னு. வா பத்துலு, நாம சீக்கிரமா போய் ஒரு லீக் போட்டிக்கு ஏற்பாடு பண்ணலாம். அண்ணாச்சி, உங்க யோசனை பிரமாதம். நானும் உங்க கூட கிரிக்கெட் விளையாட வரேனே. உனக்கு சமோசா விட்டா வேற என்னடா தெரியும்? அண்ணாச்சி, எனக்குள்ள பல திறமை இருக்கு. அதுல கிரிக்கெட் ஒண்ணு. வேலைக்காரனை போட்டு அவன் சமோசாவை செய்ய போறான். இது எப்படி இருக்கு? ஐயா, வந்துட்டாங்களா? ஏய், அந்த பால் யாருப்பா அடிச்சது? அதே கப்பா, நீ என்ன கேள்வி கேட்ட? நான் துப்பாக்கி வச்சுதான் விளையாடுவேன் தவிர இந்த கிரிக்கெட் பால் வச்சு விளையாட மாட்டேன். என்ன விளையாட்டு விளையாடுறீங்க நீங்க? என் வீட்டு கண்ணாடியை எவன்டா உடைச்சது? மரியாதையா சொல்லுங்க. அந்த கண்ணாடி உடைச்சதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நாங்க கிரிக்கெட் விளையாடவே இல்லை. ஆமா, ரொம்ப வெரி சாரி. அட, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. விளையாட்டுல இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம். எனக்கு கூட விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் ஃபுட்பால் நல்லா விளையாடுவேன். ஆனா ஒரு விஷயம், நான் பாக்ஸிங்ல கிக் பண்ணும் போதும் ஃபுட்பால் நினைச்சுதான் கிக் பண்ணுவேன். எவ்வளவு தூரத்துக்கு? இங்க வாங்க, எல்லாரும் இங்க லைனா நின்னு அந்த பக்கம் திரும்பி பாருங்க. இந்த நீங்க மறுபடியும் இந்த பக்கம் வந்து கிரிக்கெட் விளையாடுனீங்க, உங்களை நான் ஹாக்கி பேட்டால அடிப்பேன். இடுப்பெலும்பு உடைஞ்சு போச்சு. இப்ப நாம எந்த உலகத்திலயா இருக்கோம்? அந்த தடியம் பாக்ஸர் மட்டும் என் கிளினிக்கு வரட்டும். அவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஓங்கி ஓங்கி குத்துற கைய மடக்கி வைக்காம விட மாட்டேன். அவமானத்துக்கு என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்கியே தீரணும். ஆமா நண்பா, பழிக்கு பழி வாங்கணும். அதெல்லாம் சரி, நாம இப்ப எங்க விளையாடுறது? அது மட்டும் இல்ல, இந்த காடு எவ்வளவு அமைதியா அழகா இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. இங்கேயே கூட விளையாட ஆரம்பிக்கலாம். காட்டுக்குள்ள கிரிக்கெட்டா நினைச்சால எனக்கு பயமா இருக்குதுப்பா. Why fear when Singham is here? சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அது நடக்கவே நடக்காது. யாராவது அப்படி வந்தா அவங்கள சுட்டு தள்ளிடுவேன். இந்த துப்பாக்கியை வச்சு அப்படியே சும்மா சுட்டு தள்ளிடுவேன். பாலை பத்தி பேசும்போதே இளநிய உருட்டி விளையாடுறாரு. டபுக்கு டிப்பா டாம். கதவுக்கு இப்போ திறக்கல, நான் வச்சு போடுவேன் பாம். இவங்கள பார்த்தா அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரியே தெரியுது பத்துலு. அடடா, இவங்க அலிபாபாவும் 10 திருடர்களும் போல இருக்கு. சிங்கம் சார் எந்திரிங்க. உங்க கடமையை நீங்க எப்பதான் செய்ய போறீங்க? அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். எந்திரிங்க சார். டப்புக்கு டிப்பா டாம். கதவுக்கு இப்போ மூடல, நான் வச்சு போடுவேன் பெரிய பாம். மந்திரம் சொன்னா கதவை மூடணும் தெரியாது. சிங்கம் சார், அங்க பாருங்க, அவங்க கிளம்பி போறானுங்க. சீக்கிரம் அங்க பாருங்க. யார் அவனுங்க? யாரு? Stop in the name of law. Come on you. Right. சிங்கம் சார், இது என்னமோ அலிபாபா குகை மாதிரி இருக்கு. உள்ள நிறைய தங்க நகைலாம் இருக்கும் போல இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. நான் இந்த குகையோட வாசலை திறக்க போறேன். ஓபன் இன் த நேம் ஆஃப் லா. இந்திய நாட்டின் மீது ஆணை, பாரத தாய் மீது ஆணை, திறந்துடு சீசே. டிங் டாங் பெல். Moses in the well. அதுக்கப்புறம் மறந்து போச்சே. ஏய் சமோசா வாயா, நீ நர்சரி ரைம பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கடா. அவன் வேற ஏதோ ஒண்ணு பத்தி சொன்னான்டா. டப்புக்குட்டி பாடாம், கதவை இப்ப திறக்கலன்னா
பாரா, திருடங்க கிட்டயே திருட வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். மரியாதையா எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க, இல்லனா உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் பேரு பாய், ஜக்கு பாய். என்கிட்ட வச்சுக்காதடா டாய். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். ஒன்னு சொல்லட்டுமா? அட பாவி, ஏன் டைலாக்க நீ பேசுற? எப்பா ஜக்குப்பா, என்ன ஆறுயிர் நண்பா, உடன்பிறப்பே, நான் சொல்றதை கேளுப்பா. நாங்க காட்டுக்குள்ள கிரிக்கெட் விளையாட வந்தோம். வேற எதுவும் தெரியாதுப்பா எங்களுக்கு. நீங்க தெரியாம உள்ள வந்தேன்னு சொன்னதுனால உங்களை உயிரோட விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். நீங்க எங்க கூட மோதி ஜெயிச்சாகணும். ஜெயிச்சுட்டா உங்களை நான் வெளியே அனுப்புறேன். தோத்துட்டீங்கன்னு வைங்க, மேல அனுப்புறேன். எப்படி இருக்குது ஜக்குபாயோட பிளானு? நல்லா இருக்கா? ஜக்குபாய் சார், துப்பாக்கியால சுட்டு மேல இருந்து இளநிய வர வைக்க முடியுமா சொல்லுங்க? Shut up! உன்ன மாதிரி மொக்க போட நாங்க தயாராகி இல்ல. மோட்டோ ஏதாவது பண்ணு, இல்லனா அவன் நம்ம எல்லாரையும் மேல அனுப்பிடுவான். நான் என்னடா பண்றது? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது யோசி. ஐடியா. ஜக்குபாய் ஓடி போய் தப்பிக்கிற மாதிரி ஏதாவது போட்டி இருந்தா நடத்துங்க. யாரு வேகமா ஓடுறாங்கங்கறத பாத்துறலாம். ஏமாத்துறான்னு பாக்குறீங்களா? இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்க, என்னோட ஆளுங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியோட தோட்ட அவங்கள பார்த்துடும். அப்படிலாம் இல்லைங்க, நம்ம கிரிக்கெட் ஒண்ணா விளையாடலாம். நாங்க ஜெயிச்சுட்டோன்னு வைங்களேன், எங்களை வெளியே அனுப்புங்க. தோத்துட்டோன்னு வைங்க, எங்களை மேல அனுப்புங்க. அதான் சரி, நாம எல்லாரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் திருடங்கம்மா. துப்பாக்கி எடுத்து சுட தெரியும், கடையில போய் கொள்ளையடிக்க தெரியும். ஆனா இவங்களுக்கு பேட்ல 6 அடிக்கவும் பால்ல போலிங் போடவும் தெரியாது. அதனால நம்ம இதுல அசால்ட்டா ஜெயிக்கலாம். எப்படி? இது ரொம்ப நல்ல ஐடியா நண்பனே. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நாம இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு போயிடலான்னு. கிரிக்கெட்டா? பாவா, உங்களுக்கு தெரியாதுல்ல, நாங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ்ப்பா. ஏண்டா வீணா போனவனே, உன் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு எங்க எல்லாரையும் பலி கொடுக்கலாம்னு பாக்குறியா? உனக்கு என்ன? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதுதான் ரிமோட் கண்ட்ரோல் பாம். எங்க பிளேயர் யாரையாவது அவுட்னு விரல தூக்குனா இதை நான் அமைக்கிறவன், நீ சதறிடுவ. விளையாட்டோட முடிவு உன் கையில, உன்னோட முடிவு என் கையில. இந்த பாம்புல இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அட பாவி, நான் அம்பையர் வேலையை எப்படிடா பண்ண முடியும்? இப்பொழுது பந்தை எதிர்கொள்ள போவது ஜக்குபாய், பந்தை வீச போவது கஜிட்டே. பந்து ஆரை நோக்கி செல்வது. இதோ அடுத்த பந்து, அதையும் அடித்தார். மோட்டோ கேட்சை பிடிக்கவில்லை, கேட்சை நடுவ விட்டு விட்டார். மோட்டோ அணி ஒரு அற்புதமான விக்கெட்டை வீழ்த்தவில்லை. இதோ அடுத்ததாக பந்து வீச வருபவர் பத்ரு. அடித்தார், அதையும் அடித்தார். அதை பிடிக்கவில்லை, அதையும் நடுவ விட்டு விட்டார். அடுத்த பந்தை அடிக்கிறார். நான்கை கடந்து விட்டது. இதோ அடுத்த பந்தை அடிக்கிறார், போய் கொண்டே இருக்கிறது. ஆனால் இது நோபால் ஆயிற்று. நடுவர் இதை நோபால் என்று கூறியதால் இதை நாட் அவுட் என்று அறிவிக்கப்படுகிறது. ஒருவேளை நடுவர் இதை நோபால் என்று கூறாமல் இருந்திருந்தால் விக்கெட் ஆகியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி கூற மாட்டார். ஏனென்றால் ரிமோட் என்ன இருக்கிறது. இதோ அடுத்த பந்தை அடுத்ததையும் அடிக்கிறார். அது 4ஐ கடந்து விட்டது. ஜக்குபாய் அணியினர் 420 ரன்களை அடித்து தனது ஆட்டத்தை முடித்துக் கொண்டு விட்டனர். சிங்கம் தம்பி, நீ அம்பையர் வேலையை செம்ம கிளாஸா பார்த்த. வெரி குட். நான் கிளாஸ் ஆப் பண்ணலனா மொத்தமா பிளாஸ்ட் ஆயிடுவனே. அடேங்கப்பா, நான் அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டனே. இனி எல்லாரையும் நீ அவுட் ஆக்கிட்டே இருக்கிற. ஒரு பாலும் நோ பால் சொல்லக்கூடாது, புரியுதா? யோ, என்னையா நடக்குதுங்க? நியாயமா விளையாடி ஜெயிக்கல, அழுகுனி ஆட்டம் ஆடிதான் ஜெயிச்சிருக்கான். அட கடவுளே, நான் இந்த பக்கம் போவனா அந்த பக்கம் போவனா? நியாயத்தராசு மாதிரி இருக்கலாம்னு பார்த்தா என்ன இருக்க விட மாட்டாங்க போல இருக்கே. என்ன பண்றது? நண்பர்களே, ரசிகர்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க போகுது. சிங்கம் அவர்கள் நடுவரா இருக்கிறாரு. அவர் எங்களுக்கு எதிராக கையை தூக்குனா நாங்க அவருக்கு எதிராக ரிமோட்டை தூக்குவோம். இப்ப மோட்டோ அணியினர் பேட்டிங் செய்ய போறாங்க. ஜக்குபாய் அணியினர் ஃபீல்டிங்க்கு தயாரா இருக்கிறாங்க. ஜக்குபாய் பந்தை வீசுகிறார், எதிர்கொள்கிறார். எங்க
பாரு அவுட். அணியினர் முதல் பந்திலேயே விக்கெட்டை எடுத்து விட்டார். இப்பொழுது பாவி. பந்து பறக்கிறது போலவே சிங்கம் சார் அவர்கள் பறந்து கொண்டிருக்கிறார். எப்படியும் இந்த பரபரப்பான கிரிக்கெட் போட்டியில ஜக்குபாய் அணியினர் தான் ஜெயிக்க போறாங்க, இது உறுதி. அடுத்ததா மோட்டா அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் சமோசா மாஸ்டர். இவர் முதல் பந்தை சிக்ஸர் அடிப்பாரா? பந்தை வீசுகிறார். விக்கெட், அவுட், அவுட். அடுத்ததா மோட்டு பேட்டிங் பண்ண போறாரு. அவர் பாலை எப்படி அடிக்க போறாருன்னு பார்க்கலாம். விட்டுட்டாரு, அடிக்கல. இப்ப அடுத்த பந்த ஆக்ரோஷமா வீசுறாங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்றாருன்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். மோட்டு அடிப்பாரா? அடிக்கவில்லை. இதோ அடுத்த பந்து. இந்த பந்தை அடிப்பாரா? இல்லை, இதோடு அவர் முடிந்து விட்டது. எதிர்முனைக்கு வந்து கொண்டிருக்கிறார் கசிட்டே. அவுட். அவுட். நான் என்ன பண்றது? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியல. நீயே ஏதாவது பண்ணு. ஐடியா இந்தா. இதோ அடுத்ததா மோட்டு சமோசா சாப்பிடுகிறார். சமோசா சாப்பிட்டு அவர் பந்தை அடிப்பாரா? அடித்து விட்டார். பந்து சிக்ஸர் போட்டு விட்டது. அடித்து விட்டார். அடுத்த பந்தையும் அடிக்கிறார், அடிக்கிறார், அடித்துக் கொண்டே இருக்கிறார். நாலாவதும் பந்தை அடிக்கிறார். ஜக்குபா இதனால் ஆத்திரமடைந்து விட்டார். ஒரு பாம். இன்னொரு தடவை நீ ஷாட் அடிச்ச, கமெண்ட்ரி சொல்றவங்க கையில ரிமோட் இருக்கு, அமுத்துனானா நீ பட்டால வெடிச்சு விடுவ. பட்டா இதோ பந்தை அடிக்க போகிறார். அடித்து விட்டார். என்னை நோக்கி வருகிறது. என்னை நோக்கி விட்டார். காப்பாற்றுங்க. ஓடு ஓடு ஓடு. ஓடு. மிச்சம் இருக்கிற அந்த ஒரு பால்ல 4 ஏதாவது அடிச்சான்னு வையே, உங்க கூட்டத்துல இருக்கிற எல்லாரையும் நான் அப்படியே கத்தம் பண்ணிடுவேன். பத்துல சமோசா ஏதாவது இருக்கா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இந்தா யானைக்கு சொல்ல போறேன். இதா இருக்கு.